வணக்கம். சக்ஸஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, 6th ஸ்டாண்டர்டில் டேம் வந்து ஃபஸ்ட் டேர்மில் இயல் 2 பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்ப்போம். சிலப்பதிகாரத்தில் நுழையும் முன் டாப்பிக்கை பாருங்கள். அதாவது நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரவனும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் குடைகள் அல்லவா, அவற்றை கண்டு மயிலாதவர் உண்டோ? இது தேவையில்லை. அதாவது அடுத்த பாயிண்ட்டாக முக்கியமான பாயிண்ட்டு, நிலவின் குளிர்ச்சியும் கதிரவனின் வெண்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுது. இதே இது நியூ எடிஷனில் எப்படி இருக்குது, பழைய இதுக்கு முந்தின எடிஷனில் எப்படி இருக்குன்னா, கதிரவனோட ஆற்றலை பற்றி சொல்லும். அதாவது கதிரவன் வெண்மையும் இருக்குது பதிலாக அந்த இடத்துல கதிரவன் ஆற்றல் இருக்கும். பாடலை பார்ப்போம். சரிங்களா? பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடலோட மீனிங்கை பார்த்துட்டு தான் பாடலை பொருள் பார்க்கணும். பாடல் மீனிங்கை பாருங்கள். பாடலின் பொருள்: தேன் நிறைந்த அத்திமலையை அணிந்தவன் கேட்டால் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொந்தது. அதுபோல வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றும். அது எப்படின்னா, அத்திமலையை அணிந்தவன் தான் சோழ மன்னன். என்ன மலையை அணிந்தான்? அத்திமலை அணிந்தான். அவனோட வெண்கொற்ற குடை இருக்குல்ல, அது வந்து குளிர்ச்சி பொந்தது. அதுபோலையும் நிலவும் குளிர்ச்சி அடைந்ததுன்னு இருக்குது. சரிங்களா? பாடலை பாருங்கள். திங்களை போற்றுதும் கொங்கு அளந்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று அங்கன் உலகளித்தலாம். சரிங்களா? இந்த வேடெல்லாம் வந்தால் திங்களை போற்றும் கொங்கு அளந்தார் அங்கன் உலகளித்தலாம், இந்த மாதிரி வேடம் வந்தெல்லாம் அது சிலப்பதிகாரத்தில் ஆசிரியர்கிட்ட இளங்கோவடிகள். அடுத்து 2வது பாருங்கள். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சியவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலை வலப்புறம் சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றும். அதாவது சோழமன் ஆட்சியர நாட்டில் வந்து என்ன பாயுதுன்னு கேட்டால் காவிரி ஆறு பாயுது. அது வந்து அவனது ஆணை சக்கரம் போல் கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையோட வலப்புறமாக சுற்றி வருது கதிரவன். அதனால் கதிரவனை போற்றுவோம். பாலோட பாருங்கள். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் டிகிரி போல் கொண்டு மேறு வளம் திரிதலாம். சரிங்களா? ஞாயிறு போற்றுவதும் திங்களை போற்றுவதும் அந்த மாதிரி வேடெல்லாம் வந்தாங்கன்னா சிலப்பதிகாரம் போட்டுருங்க. அடுத்து 3வது பாருங்க. அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகுக்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மலையை போற்றுவோம். அங்கே பாருங்கள். பாடலோட மீனிங்க: மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகுக்கு அவன் அழிபோல் மேல் நின்று சுரத்தலான். இந்த மாதிரி மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி மேல் நின்று சுரத்தலான், இதெல்லாம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை பாடலை இளங்கோவடிகள். சரிங்களா? நூல்வெளி பாருங்கள். நூல்வெளி பார்க்க முடியும். சொல்லும் பொருள் பார்ப்போம். திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்குன்னா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரின்னா ஆணை சக்கரம். சரிங்களா? திகிரினா ஆணை சக்கரம், பொற்கொட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேருன்னா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. இந்த லி அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வர லி. சரிங்களா? அடுத்து நூல்வெளி பாருங்கள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வச்சு இளங்கோடிகள். சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் இவர் என்ன மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். அப்படி சொல்கிற நூலுன்னு கேட்டால் சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கேட்டால் கிபி கிறிஸ்து பிறப்புக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு. அதாவது உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா இளங்கோவுக்கு வர ஈயும் 2ஆம் நூற்றாண்டு ஈயும் சேமாக இருக்கும். இதை கூட ஷார்ட்கட்டாக வைக்கலாம். 50 காப்பியங்களில் ஒன்று வந்து சிலப்பதிகாரம். இது தமிழின் முதல் காப்பியம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இதெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம் மணிமேலும் இரட்டை காப்பியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். திங்கள் ஞாயிறு மலை போன்ற இயற்கையை வாழ்த்துவதாக நூலுங்கிற சிலப்பதிகாரம். சரிங்களா? அடுத்து கழுத்தில் சூடுவதுன்னு கேட்டால் புக் பேக் பாருங்கள். கழுத்தில் சூடுவது எதுன்னு கேட்டால் தார், ஆப்ஷன் ஏ. கதனோட மற்றொரு பேருன்னு கேட்டால் கதன் மற்றொரு பேர் என்னது? நம்மளுக்கு ஞாயிறு. வெண்குடைன்னு கேட்டால் வெண்மை ப்ளஸ் குடை, ஆப்ஷன் வந்து பி பாருங்கள். பொற்கொட்டுனா பொட் ப்ளஸ் கொட்டு. அதாவது இந்த ஆப்ஷனில் வந்து ஆ ஈன்னு இருக்குது. அது சொன்னால் புரியாது, அதனால் ஏபிசிடின்னு சொல்கிறேன். அதனால் புரிஞ்சுங்க. ஏன்னா ஆ, பின்னா ஆ, சின்னா இ, டின்னா இ. அந்த மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். பொற்கொட்டு 4வது கொஸ்டினை பாருங்கள். பொற்கொட்டுன்னு வந்து இதில் வந்து ஏ ஆப்ஷன் பொன் ப்ளஸ் கொட்டு, அதாவது இட்டு வந்து இன்னா மாறும். சரிங்களா? கொங்கு ப்ளஸ் அல்லனா கொங்கலர். இதில் 5வது கொஸ்டின் ஆப்ஷன் வந்து கொங்கலருங்கிற சி. அவன் அலிபோல், அவன் ப்ளஸ் அலிபோல்னு கேட்டால் அவன் அலிபோலுங்க ஆப்ஷன் பியில் இருக்குது. அடுத்து 2வது பாட்டை பாருங்கள். கவிதை பேழை காணி நிலம் கவிதை பேழை. இது வந்து பாடல் படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் டேரெக்டாக நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். சரிங்களா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதால் நன்மாடங்கள் தூய நிறத்தில் அந்த காணி நிலத்திலே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இந்த காணி நிலம் பாட்டை பாடின யாருன்னா பாரதியார்.
கேணி அருகே காணி நிலத்துக்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகிலே தென்னை மரங்கள் கீற்றும் இளநீரும் 10-12 அதாவது 10-12 தென்னை மரங்கள் இருக்கணும். தென்னை மரத்தின் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல அந்த வீட்டு பக்கத்தில் நல்ல முத்துச்சுடர் நில ஒளி வீசணுங்காங்க பாரதியார். முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றார். சித்தம் மகிழ்ந்திடே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். சரிங்களா? அதாவது இந்த பாரதியார் வந்து காணிலம், அது ஒரு நிலத்தில் வந்து எப்படிலாம் வீடு இருக்கணும், இதெல்லாம் வந்து பாரதியார் வந்து அழகாக சொல்கிறாரு. தென்னை மரம் வேணும், கிணறு இருக்கணும், குயில் வந்து கூவணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும் பொருள் பாருங்கள். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். சிந்தம்னா உள்ளம். அது காணிலம்னா ரொம்ப இதுன்னா, அதாவது ஒரு ஏக்கர்னால் 100 சென்ட் நம்மளுக்கு தெரியும். ஒரு காணிங்கிறது 133 சென்ட். சரிங்களா? இது இதில் புக்கில் இல்லை, ஆனாலும் நான் வந்து சொல்கிறேன். காணிங்கிறது 133 சென்ட் தான் ஒரு காணி. ஒரு ஏக்கருங்கிறது 100 சென்ட். சரிங்களா? அடுத்து நூல்வெளி பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டில் ஒரு இணையற்ற கவிஞர்னா பாரதியார். அவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். அப்போ 20ஆம் நூற்றாண்டில் ஒரு இணையற்ற கவிஞர் தான் பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். இளமையிலே சிறப்பாடும் கவிதை திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னர் பாரதிங்கிற பட்டம் பெற்றார். அப்போ எட்டயபுர மன்னர் தான் இவருக்கு பாரதிங்கிற பட்டம் கொடுத்தார், சிறப்பிக்கப்பட்டார். இவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணோட உரிமைக்கும் பெண்ணோட உரிமைக்கும் பாடியவர். அதை இப்படி கூட கேட்கலாம் டிஎன்பிசியில். இப்போ எந்த கொஸ்டின் டிஎன்பிசி போலீஸு இதெல்லாம் எப்படி கேட்கலாம்? மண் உரிமைக்கும் பெண் உரிமைக்கும் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார். சரிங்களா? நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். பாரதியார் பாட கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் எழுதியுள்ளார். அதுவும் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தான் இந்த காணி நிலம் இடம் வச்சிருக்கு. சரிங்களா? சரியான விடைபெற கிணறு என்பதுக்கு வந்து கேணி. ஆப்ஷன் பி. சித்தம்னா உள்ளம். ஆப்ஷன் ஏ. மாடங்கள்னா என்ன பொருள் வந்து மாடங்கள்னா அடுக்குகள். சரிங்களா? ஆப்ஷன் ஏல வருது. நன்மாடங்கள்னா நன்மை ப்ளஸ் மாடங்கள். ஆப்ஷன் சி. நிலத்தினிடையே நிலத்து ப்ளஸ் இடையே. ஆப்ஷன் 5வது கொஸ்டின் பாருங்கள். நிலத்து ப்ளஸ் இடையே முத்து ப்ளஸ் சுடர்னா முத்துச்சுடர். அதாவது இந்த கொஷினில் நல்லா பாருங்கள். முத்து ப்ளஸ் சுடர். முத்துச்சுடருங்கிறது ஆப்ஷன் டியில் இச்சு வருது பாருங்கள். ஆப்ஷன் ஏலையும் வரும் முத்துச்சுடர்ன்ட்டு, ஆனால் இச்சு கிடையாது. ஆப்ஷன் டியில் இச்சு வருது. அதான் ஆன்சர். நிலா ப்ளஸ் ஒளினா நில ஒளி. நில ஒளிங்கிறது ஆப்ஷன் சி. பொறுத்துக்க பாருங்கள். முத்துச்சுடர் போலங்கிறது நில ஒளி. தூய நிறத்தில்ங்கிறது மாடங்கள். சித்தம் மகிழ்ந்துனா தென்றல். சித்தம்னா தென்றல். அடுத்து சிறகின் ஒரு உரைநடை பார்ப்போம். சிறகின் ஓசை. நுழையும் முன் இதில் ஒன்றுமே இல்லை, முக்கியமானது, அதை விட்டுருங்க. நேராக இங்கே வாங்க. பறவைகள் வந்து அந்த மனிதர் வெளியூர் அது தேவையில்லை, முக்கியமான பாயிண்ட் மட்டும் வாங்க. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புறப்பட்ட இடத்துக்கே வந்து செய்யின. இவ்வாறு பறவைகள் இடம்பெறும். இது வந்து இப்படி வலசை போதல் என்கிறான். ஒரு கண்டம் விட்டு கண்டம் போது பறவைகள், இது போது தான் பறவைகள் வலசை போதல் என்கிறான். பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் இடம் வலசை போகும். அப்பவும் பறவைகளில் வலசை போகிறது நீர்வாழ் பறவைகள் தான் அதிகமாக இடம் வலசை போகுமா. உணவு காணும் எதுக்காண்டிய பறவைகள் இடம் வலசை போகுதுன்னா, உணவுக்காக, இருப்பிடத்துக்கான தட்பவெப்பம் மற்றும் இனப்பெருக்கம் இவற்றுக்காக பறவைகள் இடம்பெறுகின்றன. நிலவு, விண்மீன், உயிர்ப்பு உலன் ஆகியவற்றின் அடிப்படைகள் கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. பொதுவாக பறவைகள் எப்படின்னா வடக்கிருந்து தெற்கை நோக்கி வருது. இங்கே வந்து மேற்கிருந்து கிழக்கு நோக்கி போகுது. பறவைகள் இடம்பெறுது. அதாவது பறவை இடம்பெறுது அப்படின்னா வடக்கிருந்து தெற்கு நோக்கி வருது, மேற்கிருந்து கிழக்கு நோக்கி போகுது. இதுதான் பறவை இடம்பெறுதல். பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பயணிக்கின்றன. சில பறவைகள் இனங்கள் அதே பாதை தாய் நிலத்துங்க திரும்புகின்றன. அதாவது போன பாதையிலே திரும்பி வருது. சில பறவை போதுக்கு வர பாதையும் வரதுக்கு ஒரு பாதையும் பறவைகள் தேர்ந்தெடுத்து வருகின்றன. சில பறவை இனங்கள் போதுக்கு வருவதற்கும் இருவேறு பாதைகள் பயன்படுத்தின. சரிங்களா? பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறவையும். சில பறவைகள் வந்து இடையில வந்து தரையிறங்கும். சில பறவைகள் எங்கும் நிற்காமல் போயிட்டுருக்கும். இந்த தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. கப்பல் பறவை, அதாவது கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும்போது தான் கப்பல் பறவை. அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படின்னா ஃப்ரீகேட் பேட். சரிங்களா? இது தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் பறக்கும்னா 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இதுக்கு கப்பல் கூளைகடா கடல் கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுது. இந்த கப்பல் பறவை அப்படின்னா தரையிறங்க 400 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும். அதனாலுக்கு வந்து இது வந்து கப்பல் பறவை, கூளைகடா பறவைன்னு அழைக்கிறோம். இங்கிலீஷில் வந்து ஃப்ரீகேட் பறவை. சரிங்களா? அதாவது அடுத்து பாருங்க, வலசை போகும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். சில பறவைகள் தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும், உடலின் கச்சையாக முடி வளரும். ஒரு வகை பறவைகள் வேறு வகை பறவைகளாக உருமாறி தோன்றும் அளவுக்கு கூட சில நேரங்கள் மாற்றங்கள் ஏற்படும் உண்டு. தமிழகத்தில் வெளிநாட்டு பறவைகள் வந்து நல்லா பார்த்துங்க. தமிழகத்துக்கு வந்து வெளிநாட்டு பறவைகள் வலசை சுற்றி வர போச்சு
ஒரு புலவர் சொல்லியிருக்காரு. எத்தனை 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சத்திமுத்தி புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். இப்பாடலில் உள்ள தென்திசை குமரியாடி வடதிசை ஆகியோர் என்னும் அடிகளிலிருந்து அந்த செய்தியை குறிப்பிட்டார். அதாவது ஒன்றும் கிடையாது, தென் திசை குமரியாடி வடதிசை ஏகுவீர் அப்படின்னு சொல்கிற வேடை யூஸ் பண்ணது யாருன்னா சத்திமுத்தி புலவர். அதாவது அந்த வேடில் என்ன வருதுன்னா பறவைகள் வலசை பெறுவது மீனிங் வருது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வேடை சொல்லியிருக்காரு. யாருன்னு கேட்டால் சத்திமுத்தி புலவர். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஐரோப்பாவில் வந்து தமிழகத்துக்கு செங்கல் நாரையில் பறவை வந்து ஆய்வில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டனாங்க. தற்போது வெகுவாக அழிந்தினம் கேட்டால் சிட்டுக்குருவி தான். சிட்டுக்குருவி தான் இப்போ அதிகமாக அழிஞ்சிட்டு பார்க்க முடியல. அதிகமாக உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவைகளை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் ஆண் பெண் இதை உணர முடியும். ஆண் பறவை அப்படின்னா தொண்டை பகுதியில் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும், பெண் பறவைக்கு தான் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதான் தெரிஞ்சுக்கிறது. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனம். கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டே கொண்டு இருக்கும். அதாவது கூடுகட்டின பிறகு 3 to 6 முட்டை இடும். 14 நாள் அடையாக்கும், 15ஆம் நாள் குஞ்சு பொரிச்சிடும். சரிங்களா? அடுத்து துருவ பகுதியில் தவிர சிட்டுக்குருவி எங்கே வாழுதுன்னு பார்ப்போம். துருவ பகுதியில் தவிர மனிதன் வாழும் இடங்கள் எல்லாம் சிட்டுக்குருவி வாழுங்கின. துருவ பகுதியில் தவிர மனுஷன் வாழ்கிற எல்லா இடத்துலையும் இருக்குது சிட்டுக்குருவி. அதாவது இமயமலையில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இது வாழுது. சரிங்களா? புழுப்பூச்சி, அதாவது நம்ம சிட்டுக்குருவியோட உணவு தானியங்கள் வைப்போம். தானியங்கள், புழுப்பூச்சி, மலர், அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்ற சிட்டுக்குருவின் உணவாகும். இதெல்லாம் வந்து சிட்டுக்குருவி உணவுங்காங்க. அதேமாதிரி சிட்டுக்குருவின் குஞ்சு பெரும்பாலும் புழுப்பூச்சியை உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சியை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவி வாழ்நாள் வந்து 10 முதல் 13 ஆண்டுகள். சரிங்களா? 10 to 13 வருஷம் தான் வாழ்நாள். அதே டைமில் உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் சிட்டாய் பறந்து விட்டான்னு சொல்கிறான். அது சிட்டுக்குருவி அழிவுக்கு காரணம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். மனிதன் வந்து இப்போ வந்து விவசாயிக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தினா அதில் வந்து புழுப்பூச்சி கிடைக்கிறது. அதனால் சிட்டு உணவு தட்டுப்படாது. குஞ்சுகளுக்கு உணவாக புழுப்பூச்சி கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள், இப்போ நவீன கட்டடங்கள் குருவிகளுக்கு கூடுகட்ட ஏற்றதாக இல்லை. தற்கால தாவர வேலிக்கு பதிலாக செயற்கை வேலி பயன்படுத்துகிறாங்க. வேலிகள் அதனால் அதாவது வேலிகளில் வந்து முந்தி வந்து எப்படின்னா முள் வேலிகள் பயன்படுத்தும். அதனால் வந்து சிட்டுக்குருவிலாம் இருக்கும். இப்போ வந்து செயற்கை வேலிகள் பயன்படுத்த போய் அது கூடுகட்ட தகுதியான இது இல்லை. ஆமாம், சிட்டுக்குருவி ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இப்போ எல்லாம் அழிச்சிட்டாங்க. சரிங்களா? உணவு இருப்பிடத்தில் சிட்டுக்குருவி மற்ற பறவைகளை போட்டியிடுகின்றன. பறவைகளை காப்பாற்ற நம்ம செய்ய வேண்டிய இது தேவையில்லை நம்மளுக்கு. காக்கையும் குருவி எங்கள் ஜாதி அப்படின்ற கூட்டி சொன்னது யாருன்னா பாரதியார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிக்கு மயிலுடன் போட்டுவிட்டு பட்டினியாக கிடந்தார். அதான் பாரதியார். சரிங்களா? இந்தியாவின் பறவை மனிதன். அப்போ இந்திய பறவைகள் ஆய்வாளர் முன்னோடி கேட்டால் சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சிருக்கார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டார். இவர் பறவை குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கையில் வரலாற்று நூலுக்கும் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, இதை நல்லா பார்த்துக்கோங்க, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அல்லது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்டால் சலீம் அலி, அல்லது இந்தியாவின் பறவை மனிதன் கேட்டாலும் சலீம் அலி தான். சரிங்களா? அவர் என்ன வேடு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழலாம், ஆனால் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இந்த கூற்றுக்கு சொந்தக்காரன் யாருன்னா சலீம் அலி தான். அதேமாரி பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். ஆர்டிகாலா, உலகிலே நெடுந்தொலைவி பறக்கும் பறவை வந்து எங்கிட்ட ஆர்டிகாலா. அது எத்தனை கிலோமீட்டர்னா 22,000 கிலோமீட்டர் பறவையினம் அந்த பறவையினம் பறக்குது. உலகத்திலேயே நெடுந்தொலைவி பறக்கும் பறவையினம் கேட்டால் ஆர்டிகாலா. எத்தனை கிலோமீட்டர்? 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்து. பறவை பற்றி படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி. சரிங்களா? பறவை பற்றி வந்து படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள்னு கேட்டால் மார்ச் மாதம் 20ஆம் தேதி. இது வந்து டிஎன்பிசி கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. உலக சிட்டுக்குருவி நாள்னு கேட்டால் மார்ச் மாதம் 20ஆம் தேதி. அடுத்து வந்து புக் பேக் பார்ப்போம். புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். தட்ப வெப்பம் என்னும் சொல்ல எப்படி போனால் தட்பம் ப்ளஸ் வெப்பம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. வேதி உரங்கள் கேட்டால் வேதி ப்ளஸ் உரங்கள். ஆப்ஷன் பி. தரை ப்ளஸ் இறங்கும் என்பதனை எப்படி எழுதுனா தரை இறங்கும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? வழித்தடம் என்பதனை எப்படி எழுதுனா வழி ப்ளஸ் தடம் அப்படின்னா வழித்தடம். அந்த இத்து வந்து சேர்க்கணும். ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு கேட்டால் துருவ பகுதியில் வாழாது. சரிங்களா? மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவைன்னு கேட்டால் ஆர்டிகாலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் கேட்டால் ஆர்டிகாலா. எத்தனை கிலோமீட்டர்? 22,000 கிலோமீட்டரு. அது கூட இப்போ பாக்ஸ் கொஸ்டினில் பார்த்தோம்னா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர்னு கேட்டால் சத்திமுத்தி புலவர். சரிங்களா? சத்திமுத்தி புலவர் தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பறவைகள் வலசை போவதை பற்றி பாடியிருக்காரு. பறவைகள் இடம்பெயருக்கு காரணம் கேட்டால் வலசை போதல் என்கிறோம். இந்தியாவின் பறவை மனிதன் கேட்டால் சலீம் அலி. சரிங்களா? டாக்டர் சலீம் அலி தான் பறவைகள் அழிது. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஏதாவது ஒன்றுன்னு கேட்டால் என்ன தட்பவெப்பம் இடம்பெறலாம், இனப்பெருக்கத்துக்கு இடம்பெறலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போடலாம். கிழவனும் கடலும். சரிங்களா? கிழவனும் கடலும் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் வந்து இதை மட்டும் பாருங்கள், அந்த பாக்ஸில் மட்டும் பாருங்கள். கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த
சி என்னும் ஆங்கில புதினம். இது வந்து ஒரு ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த படத்தை வந்து சுருக்காக கூறப்பட்டிருக்கு. இந்த 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்று. சரிண்ணா, இது ரொம்ப இதான் முக்கியம் நம்மளுக்கு வந்து இந்த கிழவனும் கடம், இந்த ஓல்டு மேன் ஆன்சி, இந்த படம் வந்து இந்த கதை சரிங்களா, இந்த கதை வந்து 1953ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. அதான் முக்கியம், கிழவனும் கடலும். இந்த நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே 1954 நோபல் பரிசு. இதான் நம்மளுக்கு வந்து பாடத்தை முக்கியம், மற்றவர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த கதையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சாண்டி யாக்கோ. சரிங்களா, 84 இவர் வந்து ஒரு மீன் பிடிக்க போவார். ரொம்ப நாள் மீன் கிடைக்கல. 84 கழிச்சு 84 நாளாச்சு மீன் கிடைக்கல. 85 நாள் அவருக்கு வந்து மீன் கிடைக்கும். சரிங்களா, 84 நாட்களுக்கு அவர் கிடைக்கல. 85 நாள் வந்து அவர் மீன் கிடைக்கும். அந்த மீன் கிடைக்கிறத பாருங்கள், சுறா மீன் மற்ற மீன்லாம் தின்றும். ரொம்ப அவர் டேலண்ட்டை வந்து அந்த சின்ன பையன் வந்து பாராட்டியிருப்பான். நம்ம சேனலில் வர இதை ஒரு டைம் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் படிங்க, ஸ்கூல் புக்கு படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து இலக்கணம் பார்த்து பார்த்தா முதலெழுத்து சார்பெழுத்து. சரிங்களா, இயல் 2ல் முதலெழுத்து என்பது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்தும் சேர்ந்தால் முதலெழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதாக இவை இருப்பதால் அவை முதலெழுத்து என்கிறோம். அதாவது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ரெண்டும் சேர்ந்தது தான் முதலெழுத்துங்கிறான். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இது அடிப்படையாக இருக்குது, அதனால் இது முதலெழுத்துன்னா. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சரிங்களா, சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். இது ஆல்ரெடி நிறைய டிஎன்பிசி கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. உயிர்மை அது எதெல்லாம் கேட்டால் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலைப்படை, குச்சி எலிகரம், குச்சி எல்லூகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரினா, உயிர்மை பார்த்து பார்ப்போம். உயிர்மை அப்படின்னா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் ஒன்று சேர்வதால் அது உயிர்மை எழுத்துனா. உயிர்மை எழுத்துன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்தது தான் உயிர்மை எழுத்துங்கிறாங்க. அந்த உயிர்மை எழுத்து எப்படி இருக்குன்னு பாயிண்ட் கொடுக்காங்க. பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். நம்ம உயிர்மை எழுத்தோட சவுண்டு இருக்குங்களா, அந்த சவுண்டு எப்படின்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் வரி வடிவம் அப்படின்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இந்த வேடை நல்லா கவனிங்க. உயிர்மை எழுத்தோட சவுண்டு எப்படின்னா, அதாவது மெய்யும் ஃபஸ்ட்டு தான் மெய் வருது, மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதோட எழுத்து சென்டென்ஸோட வரிவம் எப்படின்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஆனால் ஒலிக்கும் டைமிங் அளவு கால அளவுன்னு கேட்டால் உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். அதாவது உயிர்மை எழுத்தோட நல்லா பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்தோட சவுண்டு வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதோட வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஆனால் வந்து டைமிங் ஒலிக்கிற டைமிங் வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்தை சார்ந்தவதால் இது வந்து சார்பெழுத்து. சரிங்களா, முதல் எழுத்துக்களை சார்ந்தவதால் இது சார்பெழுத்து வகைகளில் ஒன்று அடங்கும். சரிங்களா, ஆயுதம் வந்து 3 புள்ளிகளை உடையது, தனித்த வடிவம் பெற்றது. சரிங்களா, 3 புள்ளி ஆயுதம் வந்து 3 புள்ளியுடைய தனித்த வடிவம் உடையது. அதேமாதிரி இதுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க, ஆயுத எழுத்துக்கு வந்து முப்புள்ளி, முப்பால் புள்ளி, தனிநிலை, அங்கேனம். சரிங்களா, இந்த வேடெல்லாம் எது சொல்கிறேன்னா ஆயுத எழுத்தை சொல்கிறேன். இப்படி கூட அங்கேனம் என அழைக்கப்படும் எழுத்துன்னு கேட்டால் ஆயுத புள்ளி தான். சரிங்களா, அது நுட்பமான ஒழிப்பு முறையோடது. தனக்கு முன்னாடி ஒரு ஆயுத எழுத்துக்கு தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று இடையில் மட்டும்தான் இயங்கும். சரிங்களா, அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கூட ஒரு ஆப்ஷன் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டுனா எக்குன்னு எடுத்துக்காங்களேன். அதாவது தனக்கு முன்னாடி ஒரு குறில் எக்கு ஏங்கிறது ஒரு குறில் எழுத்து. சரிங்களா, எக்குங்கிறது ஒரு ஏங்கிற குறில் எழுத்து, கூங்கிறது வல்லின உயிர்மை எழுத்தில் வல்லின உயிர்மை எழுத்து, இக்குங்கிறது ஆயுத நடைமுறை இடம் எக்கு இங்கே வாரது வேண்டாம் பாருங்க. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் இடையில் மட்டுமே இயங்கும். இது வந்து தனித்து இயங்காது. கரெக்டு தான், தனித்து இயங்காது. எக்கு வந்து ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்கள் உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது ஆயுத எழுத்து சார்பெழுத்து என்னும். முதல் எழுத்துக்கான உயிரையும் மெய்யையும் சாய்ந்திருந்தால் ஆயுத எழுத்து வந்து சார்பெழுத்து தான். சரிங்களா, அப்படி வாங்க. அடுத்து வந்து திருக்குறள் வருது நினைக்கிறேன். திருக்குறள் வர்றதுக்கு முன்னாடி கலைச்சொல் அறிவும் பார்ப்போம். சரிங்களா, கான்டினென்ட்னா கண்டம், மைக்ரேஷன்னா வலசை, கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, சாஞ்சுரினா புகலிடம், வெதர்னா வானிலை, கிராவினேஷனல் ஃபீல்டுன்னு கேட்டால் புவி ஈர்ப்பு புலம். திருக்குறள் பார்ப்போம். திருக்குறளில் வந்து கடவுள் வாழ்த்து திருக்குறளில் வந்து ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்ப்போம். அகரம் திருக்குறள் படிக்கும் முன்னாடி முதல்ல வந்து எக்ஸ்பிளேஷன் படிங்க, அதுக்கப்புறம் வந்து பாட்டை படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக. அகரமே எழுத்துகளின் தொடக்கம், அதுபோல் ஆதிபகனே உலகுக்கு தொடக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றை உலகு. வான் சிறப்பு, ரெண்டாவது வந்து பாயிண்டாக வான் சிறப்பு. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் பசி துன்புறுத்தும்.
விண்ணின்றி பொய்ப்பின் வீறுநீர் வியத்துள்ள உள்நின்றி உடற்றும் பசி. சரிங்களா? அடுத்து ஊரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், ஊரிய காலத்தில் பெய்ந்து காப்பதும் மழைதான். மழையை பற்றி வள்ளுவர் வந்து பெருமையாக பேசியிருக்காரு. கெடுப்பதும் கெட்டாருக்கும் சார்வாய் மற்ற அங்கே எடுத்தாதும் எல்லாம் மழை. நீத்தார் பெருமை, அதாவது அடுத்த குறளோட டாபிக் நீத்தார் பெருமை. முடியாத செயல்களை முடித்து காட்டுவோர் பெரியார். முடியாத செயல்களையும் முடித்து காட்டுவோர் வந்து பெரியாராம். முடியாது என்பவர் சிறியர். செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர், செயற்கரிய செயலாகாதவர். அதான் மக்கள் பெரு தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையறிஞ்சால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதாவது அப்பா அம்மாவுக்கு வந்து தன்னை விட தன்னோட பிள்ளை வந்து டேலண்டாக இருந்தால் அதுவே மகிழ்ச்சி என்று திருவள்ளுவர் சொல்கிறாரு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது. அடுத்த 6வது திருக்குறளை பாருங்கள். தம் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவார். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அன்புடைமை பாருங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே உரிய என்பர், அன்புடையர் தம் உடம்பும் பிறக்கே உரியது என்பர். சரிங்களா? அன்பிலா எல்லாம் தமக்குரிய, அன்புடைய என்பும் உரிய பிறக்கு. அன்பு இருப்பது உயிருள்ள உள்ளம், அன்பு இல்லாத வெறும் எலும்பும் தோளும் தான். அன்பின் வலியது உயிரில் அக்திலா என்பதோல் பொருத்திய உடம்பு. அடுத்தது இனிவை கூறல். பணிவும் இன்சொல்லும் ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் ஆகும். அதாவது ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அணிகலன் பணிவும் இன்சொல்லும் தான் மிகச்சிறந்த அணி, மற்றவையெல்லாம் அணிகலன் ஆகாது. பணிவுடன் இன்சொல்லும் ஆதல் ஒருவனுக்கு அணியல்ல மற்றும் பிற. அடுத்த குறள் பார்த்தா இனிய குறளில் இனிய சொல் இருக்கும்போது இன்னாத சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பது கொண்டு. இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சரிங்களா? அடுத்து நூல்வெளியை பாருங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யின் புலவர் முதலிய பல சிறப்புகள் இவருக்கு உண்டு. திருவள்ளுவருக்கு பேர என்னென்ன பேருனா வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யின் புலவர் என்னும் முதல்ல பல சிறப்பு பேர்கள் இவருக்கு இருக்குது. 2000 வருஷத்துக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூடியிருக்கார். அதாவது திருக்குறளில் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகள். திருக்குறள் எத்தனை பாருன்னா அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகள் இருக்குது. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 133 அதிகாரம், 1330 குறள் பார்க்க உடையது. திருக்குறள் இல்லாது இல்லை, சொல்லாது இல்லை என வகையில் இது சிறந்து விளங்குது. அப்போ திருக்குறள் வந்து மூணு பிரிவுகளை உடையது. சரிங்க, நல்லா பாருங்களா. 3 பிரிவுகளை உடையது. 133 அதிகாரம், 1330 குறள் பால் உடையது. திருக்குறள் இல்லாது இல்லை, சொல்லாது இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயிறை வாழ்த்து என பல சிறப்பு பெயர்கள் வழங்கின. 100க்கும் மேற்பட்ட மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள. சரிங்களா? அதாவது 107 முறை, அதாவது இது 9th புக்கில் வந்து 107ன்னு கிடக்கும். மொழியும் மேற்பட்ட மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒரு சரியான விடை பாருங்கள். மக்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவது எதுன்னு கேட்டால் வந்து அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவுடைய மக்கள். ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணி எதுன்னு கேட்டால் நம்ம படித்தலாம் இன்சொல் வந்து பணிவும் இன்சொல் தான் உனக்கு மிகச்சிறந்த அணி. இதில் வந்து ஆப்ஷன் வந்து இன்சொல், சி ஆப்ஷன் பாருங்கள், இன்சொல் இருக்குது. அடுத்து பின்வரும் செய்தி பொருத்தமான திருக்குறள் என கண்டறிய. இவருங்க 2016 ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. 2016 அதில் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்க பதக்கம் வென்றார். செய்தியாளர் அவருக்கு தாயிடம் நேர்காணும் போது, என் மகன் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுது அடைந்ததை விட இப்போது அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறது என்று மகிழ்ச்சியுடன் கொண்டான். இதை நல்லா பாருங்கள். இதில் திருக்குறள் என்ன தருக்கிறது தான் ஆப்ஷன் 2வது திருக்குறள் ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா. இதுதான் அதுக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் முடிய ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இயல் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு கூட உங்களுக்கு படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து சேர்ந்த படிப்பவங்களுக்கு டிஎன்பிசி, டிஆர்பி, மற்றும் போலீஸ் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தமிழகத்தில் நடக்கிற எக்ஸாம்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சேனலில் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதேமாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ.